அதாவது 10ல் 2 பேர் இந்த ப்ராஸ்டேட்டில் தான் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி புற்றுநோயில் பாதித்து இறக்கிற 6வது இடத்துல ப்ராஸ்டேட் இருக்குது. சிறுநீர் அகத்திலிருந்து வர சிறுநீர் குழாய் இருக்குது. சிறுநீர் குழாய் இந்த சிறுநீர் பைக்குள்ளே போகுது. சிறுநீர் பையிலேருந்து சிறுநீர் தாரை வெளியில் வரும்போது இங்கே பக்கத்தில் சூழ்ந்து இருக்கிற ஒரு சுரப்பி தான் ப்ராஸ்டேட். நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஜாஸ்தி வருது அப்படின்னா, ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் முக்கால்வாசி நாடுகளில் அது ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது, நல்லாவே அதிகம். வயசானவங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 60க்கு மேலேயே 50 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது புற்றுநோய் ப்ராஸ்டேட் 50லேருந்து 40லேருந்தே டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் சார்? இப்போது நார்மலாக ஒருத்தர் 5-6 வாட்டி ஒரு நாளைக்கு போனால் தப்பு இல்லை. டேல ஆமாம், 7-8 வாட்டி 10 வாட்டிக்கு போக வேண்டியதாக இருக்குது ஒருத்தர் அப்படின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி. அது ஒரு சிம்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் போய் நிற்கிறாரு, உடனே வரமாட்டேது, கொஞ்சம் நேரம் பொறுத்து வருது. அது பேர் ஹெசிடென்சி அப்படின்னு பேர். உடனே வந்ததுன்னா ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கியூரி ஹாஸ்பிட்டல் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிறுநீரகம் மற்றும் நெப்ராலஜிஸ்ட், ரோபாட்டிக் சர்ஜரி மிக சிறந்த நிபுணரான டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவர் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கன். வணக்கம் சார். லேடிஸுக்கு மார்பக புற்றுநோய், ஆனால் ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் அதிகமாக வருதுன்ட்டு சொல்கிறாங்க. அதாவது 10ல் 2 பேர் இந்த ப்ராஸ்டேட்டில் தான் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி புற்றுநோயில் பாதித்து இறக்கிற 6வது இடத்துல ப்ராஸ்டேட் இருக்குது. உண்மையிலே ப்ராஸ்டேட் அவ்வளோ ப்ராப்ளமா? ஆமாம் ஆமாம். ஸோ முதல்ல நம்ம அது உள்ளுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ப்ராஸ்டேட்டுன்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ப்ராஸ்டேட்டுன்னு என்ன, எங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ முதல்ல ப்ராஸ்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னு தெரியணும். நம்பர் 1, அது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பெண்களுக்கு கிடையாது. ஸோ எங்கே இருக்குது இந்த ப்ராஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் இந்த கிட்னிஸ் இருக்குது. ஆமாம், கிட்னிஸ் சிறுநீரகம், சிறுநீர் அகத்திலிருந்து வர சிறுநீர் குழாய் இருக்குது. சிறுநீர் குழாய் இந்த சிறுநீர் பைக்குள்ளே போகுது. சிறுநீர் பையிலேருந்து சிறுநீர் தாரை வெளியில் வரும்போது இங்கே பக்கத்தில் சூழ்ந்து இருக்கிற ஒரு சுரப்பி தான் ப்ராஸ்டேட். இந்த சுரப்பி இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் ஃபங்க்ஷன் இந்த விந்து வருது இல்லையா, ஆமாம், செமன் செக்ரீஷன்ஸில் 70% இந்த ப்ராஸ்டேட்லேருந்து தான் வருது. இந்த விந்து அணுக்கள் அப்படி உருவாக இடமே அதுதான்றீங்களா? விந்து இந்த செக்ரீஷன்ஸ் வர்றது ப்ராஸ்டேட்லேருந்து. இந்த விந்து அணுக்கள் விரையிலேருந்து வருது. ஆமாம், அது இங்கே ஜாயின் பண்ணி இந்த செமனா விந்தா வெளியில் வருது. ஸோ அந்த திரவம் மாதிரி ஒன்று இருக்கே, அந்த இது அது ப்ராஸ்டேட்லேருந்து தான் வருது. அது அந்த உறுப்பு ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பெண்களுக்கு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஜாஸ்தி வருது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் முக்கால்வாசி நாடுகளில் அது ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது, நல்லாவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. பட் இந்தியாவில் இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் கம்மி. பட் நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு இது வருது. ஸோ அதனால் நம்ம நம்பர்ஸ் ஆர் டெண்டிங் டுவர்ட்ஸ் இந்த வெஸ்ட்டு கிட்ட போயிட்டுருக்கோம் நம்ம. பட் இன்னொன்று என்ன நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நாட்டில் மக்கள் முதியோர்கள் ஜாஸ்தி ஆகிட்டு போகிறாங்க. இப்போது ஆயில் கூடிக்கிட்டே போகுது. கண்டிப்பாக ஆயில் கூடுது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆயிலும் இப்போ இருக்கிற ஆயிலும் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் 1947 இண்டிபெண்ட் அப்போ இருந்தது ரொம்ப கம்மி. ஆவரேஜ் 45 தான் இருந்தது. இப்போ 65-70 வந்துருச்சு. ஸோ இன்னொன்று என்ன தெரியணும்னா, இந்த ப்ராஸ்டேட்டில் வர பிரச்சனைகள்லாம் வயசானவங்களுக்கு தான் வரும் யூஸ்வலாக. ஸோ வயசானவங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 60க்கு மேலேயே
50 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது புற்றுநோய் ஆஃப் த ப்ராஸ்டேட் வந்து 50லேருந்து 40லேருந்தே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் 50லேருந்து பெரும்பாலும் மக்களுக்கு வந்துட்டுருக்கோம். 60, 70, 80 வயசு ஆக ஆக இந்த ப்ராஸ்டேட் கேன்சரோட இன்சிடென்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. சார் கேன்சர்னு சொல்கிறீங்க, அதுக்கான சிம்டம்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் சார்? ஸோ அதுக்கும் நல்ல கேள்வி குட்டிக்கணும். இது முதல்ல கேன்சர்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். கேன்சர் அப்படிங்கிறது இப்போ நம்ம உடலில் பல செல்கள், அணுக்கள் இருக்குது, செல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிறக்குது, அப்புறம் வளருது, அப்புறம் மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகி ஃபைனலாக இறந்துடும். ஆமாம் இல்லையா? ஸோ இப்போது ஒரு செல் வந்து இறக்க மறந்து கண்டினியூஸாக மல்டிப்ளை ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கேன்சர். ஸோ இறக்க மறந்து ஒரு செல். அடுத்தது இந்த செல் என்ன மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு இடத்துல அதுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்காது, ஆர் நியூட்ரிஷன் கிடைக்காது. ஸோ பை நேச்சர் கேன்சர் வந்து பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸுக்கு போகும், ஆர் தூரமாக இருக்க ஆர்கன்ஸுக்கு மெட்டஸ்டசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கத்தில் இருக்க இடத்துல பத்தலை அதுக்கு, மற்ற இடத்துல தேவைப்படுது அதுக்குன்றதுனால போயிடும். ஸோ நீங்கள் அது ஒரு கேன்சருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பை நேச்சர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கேன்சர் அப்போ என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து அந்த ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் வரும். நம்மளுக்கு நேராக போய் ரெஸ்ட் ரூம் போகிறார், அந்த டாய்லெட் போகிறார், போகும்போது இப்போது நம்பர் 1 அடிக்கடி வராமல் இருக்குது, அடிக்கடி போகணுன்ற நிலைமை இருக்குது. இப்போது நார்மலாக ஒருத்தர் வந்து 5-6 வாட்டி ஒரு நாளைக்கு போனால் தப்பு இல்லை. டேல ஆமாம், 7-8 வாட்டி 10 வாட்டிக்கு போக வேண்டியதாக இருக்குது ஒருத்தர் அப்படின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி. நைட்டில் 1 வாட்டி 2 வாட்டி எந்திரிக்கிறது தப்பு இல்லை. அதை தாண்டி எந்திரிக்கிற மாதிரி இருக்குன்னா அது ஜாஸ்தி. அது ஒரு சிம்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் போய் நிற்கிறாரு, உடனே வரமாட்டுது, கொஞ்சம் நேரம் பொறுத்து வருது. அது பேர் ஹெசிடென்சி அப்படின்னு பேர். உடனே வந்ததுன்னா ரீசனபிள். கொஞ்சம் விட்டு வருதுன்னா அந்த சுரப்பி வந்து அந்த தாரை அழுத்துது, சரியாக வரமாட்டுது. போயிட்டே இருக்கும்போது விட்டு 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 போகிறது. அதுக்கப்புறம் யூரின் ஸ்பீட் ஜாஸ்தி இல்லை, அதாவது ஃப்ளோ நல்லா இல்லை. ஸோ இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது கால்கிட்டேயே சொட்டுற மாதிரி இருந்ததுன்னா தப்பு, அப்பவும் பாதை அடைக்குதுன்னு தான் அர்த்தம். தூரமாக போக மாட்டேங்குது, பாதை அடைக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சல் ஜாஸ்தி இருக்குது. ரெண்டாவது நம்ம முக்கி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் யூரின் வரா மாதிரி இருக்குது, அது தப்பு. யூரினில் ரத்தம் வந்ததுன்னா தப்பு. இதெல்லாம் பாசிபிள் அறிகுறிகள். ப்ராஸ்டேட்டில் பிரச்சனைன்னு அறிகுறி, ஆனால் கேன்சருன்னு அறிகுறி கிடையாது. ஸோ ப்ராஸ்டேட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா கேன்சராக இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறது நியாயம். அந்த ரூல் அவுட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? நானே கண்டிப்பாக ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ப்ராஸ்டேட்டை விரல் வச்சு பார்ப்பாங்க. இந்த ப்ராஸ்டேட் எங்கே வச்சு விரல் வச்சு எப்படி விரல் வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மலம் பாதை இருக்குது இல்லையா, அதில் தான் விரல் வச்சு பார்க்க முடியும். ஸோ மோஷன் போகிற பாதை வழியாக விரல் வச்சு இந்த ப்ராஸ்டேட் எங்களால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஃபீல் பண்ணோன்னா இப்போ நார்மல் ப்ராஸ்டேட்டுங்கிறது இந்த இடம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே எலும்பு மாதிரி இருக்குது, ஹார்டாக இருக்குது அந்த இடம் அப்படின்னா அப்போ கேன்சர் இருக்குது அப்படின்ற ஒரு அறிகுறி இருக்குது. ரெண்டாவது அது ஃபீலிங், டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பேர் இதுக்கு. அதில் தப்பாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இது. ரெண்டாவது ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் இருக்குது. இப்போது பிஎஸ்ஏ ஜாஸ்தியாக இருந்தால் எல்லா வாட்டியும் கேன்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிஎஸ்ஏ வந்து 3 காரணத்துக்காக ஏறும். ஒன்று வந்து ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பிஎஸ்ஏ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து ரொம்ப பெரிய ப்ராஸ்டேட்டுன்னா அதுவே பிஎஸ்ஏ கொஞ்சம் ஏற்றும். மூணாவது கேன்சர் ப்ராஸ்டேட்டுன்னா பிஎஸ்ஏ ஏறும். ஸோ யூராலஜிஸ்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் ஏறுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இன்ஃபெக்ஷன் நினச்சோன்னா முதல்ல ஆன்டிபயோட்டிக் கொடுத்து பிஎஸ்ஏ குறைதா அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ராஸ்டேட் ரொம்ப பெருசாக இருக்குது, பாதையை அடைக்குது அப்படின்னா அந்த பாதையை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுத்து அதுக்கப்புறம் பிஎஸ்ஏ ரீஅசஸ் பண்ணலாம். கை வச்சு பார்த்து ஹார்டாக இருக்குது, பிஎஸ்ஏவும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு பாப்சி பண்ணி பார்க்கணும். பாப்சி பண்ணுறதுக்கு முன்னே எந்த இடத்துல கரெக்டாக பயாப்சி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போல்லாம் எம்ஆர்ஐ பண்ணுறோம். எம்ஆர்ஐயில் மல்டி பேராமெட்ரிக் எம்ஆர்ஐ, பைபேராமெட்ரிக் எம்ஆர்ஐன்னு வந்திருக்கு. அதை பண்ணோன்னா ஒரு தெளிவாக சொல்லிடும். ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அதில் பைரட் ஸ்கோர் அப்படின்னு பேர். அப்படின்னா 1லேருந்து 5க்குள்ளே கொடுப்பாங்க. 1, 2 அப்படின்னா சான்ஸ் ஆஃப் கேன்சர் கம்மி, அன்னெசரியாக பயாப்சி பண்ண வேண்டாம். 4, 5 அப்படின்ற பைரட்ஸ் வேல்யூ வந்ததுன்னா கண்டிப்பாக பயாப்சி பண்ணுன்ற ஒரு கட்டாயம். 3ங்கிற நம்பர் வந்து ஒரு நடுத்தரமான நம்பர், கையில் ஹார்டாக, கை வச்சு பார்த்ததில் ஹார்டாக இருக்குது, பிஎஸ்ஏ ஹையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பயாப்சி பண்ணலாம். இல்லை கை வச்சா நார்மலாக இருக்குது, பிஎஸ்ஏ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பயாப்சி பண்ணுறது. பயாப்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாம்,
அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த இடத்துல இருந்து சின்னதாக நீடில் போட்டு டிஷ்யூ எடுத்து அதை பரிசோதனை பண்ணி அதில் கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. பார்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்ட எம்ஆர்ஐ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறவங்க பண்ணிக்கணும். மற்றபடி இந்த இந்த இந்தியாவில் இன்னும் எல்லாருக்கும் அந்த டெஸ்டிங் பண்ணுறதில்ல. இந்தியாவில் இன்னும் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கூட பண்ணுறதில்ல. அதாவது பிஎஸ்ஏ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கூட பண்ணுறதில்ல. இப்போ யூஎஸ்லலாம் ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்னு ஒன்று வச்சுருக்காங்க. 40 வயசுக்கு மேலே வருஷம் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணுறது உண்டு, இந்த பிஎஸ்ஏ டெஸ்டிங். இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லா ஊர்லேயும் காமனாக பண்ணுறதில்ல. இன்னும் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரதில்லை. ஏன்னா அஸ் அ ஸ்க்ரீனிங் டூலாக நம்மளால் பண்ண முடியாது அதை. சரி சார், இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட்டு சொல்கிறீங்களே, இயற்கை எத்தனை வாட்டி செய்யணும்? ஒரு வாட்டி செஞ்சால் போதும். அதாவது நம்மளுக்கு நார்மல் பர்சன் வருஷம் ஒரு வாட்டி மாஸ்டர் செக்கப் பண்ணுற மாதிரி பிஎஸ்ஏ டெஸ்ட் ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டால் போதும். ப்ராஸ்டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ பட் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக சீக்கிரம் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரி சார், நீங்கள் எது இதில் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தால் டெத் ரேஷியோ அதிகமாகவா இல்லை? ஸோ எப்போ கண்டுபிடிக்கிறோங்கிறத பொறுத்து. இப்போது எந்த உடலில் எந்த உறுப்பில் கேன்சர் வந்தாலும் அந்த உறுப்பில் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அது குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர். அந்த உறுப்பை தாண்டி பரவிடுச்சு, பல இடத்துக்கு போயிடுச்சுன்னா எங்களால் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் இனிஷியல் பேசிஸில். அதனால் நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோங்கிறத பொறுத்து என்ன ப்ரோக்னோசிஸ், கண்டிப்பாக இறந்துடுவாங்களா இல்லையா அதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ ப்ராஸ்டேட்குள்ளாரே இருந்தது அப்படின்னா நம்ம அந்த சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். ஸோ இதில் எது நம்மளுக்கு தெரியணும்? அர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப்ஸ் அப்படின்னா சீக்கிரம் கண்டுபிடித்தல் கண்டிப்பாக உயிரை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா ஒரு செல் வெளியில் போனால் கூட அது வந்து மற்ற இடத்துல வளர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், அதை சில பேர் சொல்கிறது மற்ற கேன்சர் மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கிடையாது, ட்ரீட்மெண்ட் பண்ணால் 100% பிழைக்கலான்ட்டு சொல்கிறாங்களே சார். அதில் ஒரு பெரிய உண்மை இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன நம்மளுக்கு தெரியணும்னா எப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது, எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டேஜுன்றது ஒன்று இருக்குது, கிரேடுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டேஜ் அப்படின்னா எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கிரேட் அப்படின்னா அதோட வீரியத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரி சார், இது வந்து நீங்கள் இதை எப்படி ரிமூவ் பண்ணி இது பண்ணுறீங்க? இது ஸோ முதற்கண் ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடணும். பயாப்சி எடுத்து பார்ப்போம். பயாப்சியில் ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்த ஸ்டெப் இப்போது அந்த உறுப்பில் மட்டும்தான் இருக்கா, பரவிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த பெட் ஸ்கேன், பிஎஸ்எம்ஏ பெட் ஸ்கேன் ஒன்று வந்துருக்கு. அந்த பெட் ஸ்கேன் பண்ணி உறுப்பில் தான் இருக்கா, பரவிடுச்சா. ஏன்னா வைத்தியம் எப்படி டிசைட் பண்ணுறோன்னா, உறுப்பில் மட்டும் இருந்தால் குணப்படுத்தக்கூடிய வைத்தியம், பல இடத்துக்கு பரவி இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வைத்தியம். இப்போது அசியூம் பண்ணிக்கலாம் ப்ராஸ்டேட் பயாப்சி வந்துடுச்சு, பிஎஸ்எம்ஏ பெட் ஸ்கேன் பண்ணிட்டோம், உறுப்பில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ குணப்படுத்தலாம். ஸோ என்ன வயசில் வராங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போது ஒருத்தர் நல்லா ஃபிட்டாக இருக்கார், ஹெல்த்தியாக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது, ரொபாட்டிக் சர்ஜரின்னு சொல்கிறோம் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு, ரொபாட்டிக் ப்ராஸ்டேட்டெக்டமி அப்படின்னு பேர். அப்போ ப்ராஸ்டேட் சுரப்பியை எடுத்துட்டோம் அப்படின்னா தென் அந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக நீக்கிடலாம். அப்போனா எடுத்துகிட்டு அவருக்கு அந்த பார்ட்னர் கூட எதுவுமே பண்ண முடியாது இல்லை? ஸோ இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று விந்து வெளியில் வர்றது, இன்னொன்று செக்ஸ் பண்ணுறது. ஆமாம். ஸோ செக்ஸ் நார்மலாக பண்ண முடியும். அதாவது நம்ம நர்வ் ஸ்பேரிங் ப்ராஸ்டேட்டெக்டமி அப்படின்னு ஒன்று பண்ணுறோங்க. அப்படின்னா அது கேன்சர் லோடை பொறுத்து. இப்போ நீங்கள் ப்ராஸ்டேட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல ஐடியா. இதுதான் ப்ராஸ்டேட்டுன்னா கேன்சர் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து நம்மளால் இந்த நர்வ்ஸுங்கிறது இந்த ஆண்குறிக்கு போகிற நரம்புங்கள்லாம் ப்ராஸ்டேட் பக்கத்துலேயே போகுது. ப்ராஸ்டேட் ஒரு சட்டை போட்ட மாதிரி, அந்த சட்டையை விட்டுட்டு நம்ம ப்ராஸ்டேட் எடுக்கணும். அப்போது இந்த சட்டை கிழியலாம், நர்வ்ஸ் கொஞ்சம் வீக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் குறையும். நம்ம நர்வ்ஸை நல்லா ப்ரிசர்வ் பண்ணியிருந்தோன்னா நல்ல எரெக்ஷன் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ எரெக்ஷன் நார்மலாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் விந்து வராது. ஏன்னா ப்ராஸ்டேட்லேருந்து தானே விந்து வருது. ஆமாம், ப்ராஸ்டேட்லேருந்து விந்து மட்டும் வராது. சார், அதாவது இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தால் அப்படி ட்ரீட்மெண்ட்டு எடுக்க போனால் கூட 10 to 15 இயர்ஸ் வாழலான்ற சொல்கிறாங்க. அது எப்படி, அது உண்மைதானா?
இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் முறையில் அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காத அப்படி சொல்ல அப்படிதானே சில பேர் இது மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம அந்த மேலோட்டமாக சொல்கிறதுக்கு ப்ராபப்ளி கரெக்டு. பட் கொஞ்சம் டெப்த்தில் போனீங்கன்னா அவங்களோட கிரேடும் ஸ்டேஜும் பொறுத்து அவங்க எவ்வளோ தூரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் நம்மளால். இப்போ ரொம்ப லோ ரிஸ்க் கேன்சர், லோ ஸ்டேஜ் கேன்சர்னால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அக்செப்டட், கொஞ்சம் நாள் இருக்கலாம். இதே ஹை ரிஸ்க் ஹை ஸ்டேஜ் கேன்சரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நாள் இருக்கிறது கஷ்டம். பட் ஜென்ரலாக மற்ற கேன்சர் மாதிரி அல்லாது ப்ராஸ்டேட் கேன்சரை மினிமம் ஒரு 5-10 இயர்ஸ் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இப்போ வைத்தியம் இருக்குது. ஆனால் அது டெத் ரேஷியோ கம்மி தானேன்றாங்க. அது பயப்பட வேண்டியதில்லை. அந்த நீங்கள் சொல்கிறேன்னு அந்த சிறுநீரப்பை சுற்றி இருக்கிற வால்நட் மாதிரி இருக்க அது ரவுண்ட் ஆகிடும். அது போட்டு அழுத்ததுனால அந்த யூரின் சரியாக இது வரப்போ நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடப்போ எந்த இதுவும் இது இல்லை. நம்ம வயசை பொறுத்தும் கூட. ஸோ இப்போது 90 வயசில் ஒருத்தருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் 10 வருஷம் இருப்பார், அதில் ஒன்றும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 80 வயசில் இருந்தாலும் 10 வருஷம் இருக்கிறதுனா பாதி பேருக்கு ஞாபகமே இருக்காது 90 வயசில் என்ன பண்ணுறோம் எது என்ன அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அதனால் பயப்படணுங்கிறது எதுக்காக பயப்படணும், லாஞ்சவிட்டிக்கு மட்டும் இல்லை, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கும் பயப்படணும். எப்போவுமே நாங்கள் ஆஸ் யூரோ ஆங்காலஜிஸ்ட் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எவ்வளோ நாள் இருக்கிறோங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அவ்வளோ நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதும் முக்கியம். சரி சரி உங்கள் இல்லை சில கேன்சர்லாம் வர்றப்ப முத்தி போச்சுன்னா தூக்கம் வராது, ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, பயங்கரமாக கற்று, அதே மாதிரி ஸ்டேஜ் இதுவும் கொண்டு வந்து விட்டுருமா? இது லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்ஸ் நிறைய இடத்துல இந்த மாதிரி தொந்தரப்படுத்துங்க. அதாவது இறுதி கட்டத்தில் இருக்கும் அப்படின்னா அந்த கேன்சர் எங்கெல்லாம் பரவி இருக்குன்றதை பொறுத்து என்னென்ன தொந்தரப்படுத்துதுங்கிறது அந்த பரவன இடத்துல வர சிம்டம்ஸ்னால வர்றது. இதே வந்து ஏர்லி ஸ்டேஜ் கேன்சரில் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் கம்மி. ஸோ இது இயர்லி வராது, ஏஜ்டு பர்சன், அதாவது ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோன்னா இது வரத்தை தடுக்க முடியும். சரிவிடுச்சு நீங்கள் கேட்ட மாதிரி முத்தி போயிடுச்சு அப்படின்னா எல்லா கேன்சர்லேயும் இந்த மாதிரி சிம்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வயசு மேலே இது மாதிரி PSA டெஸ்ட் இது எடுத்துக்கணுன்றீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது நேஷ்னல் பாலிசி அப்படின்னு கிடையாது இந்தியாவுக்கு. அதனால் வந்து நாங்கள் யூராலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறோம், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது இப்போது ஒரு யூராலஜி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களோ, ஒரு மாஸ்டர் செக் பண்ணுறாங்களோ அப்போ PSA எல்லாம் பண்ணிக்க முடியுது நம்மளால். பட் இதே இந்தியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் நம்மளால் அந்த PSA ஸ்க்ரீனிங் பண்ண முடியுதா? இல்லை. அமெரிக்காலேயே அந்த பாலிசி இருந்தது முதல்ல, இப்போ விட்டுட்டாங்க, அப்புறம் திரும்பி அதை வைக்கலாமா இல்லையாங்கிற யோசனையில் இருக்காங்க. ஸோ அமெரிக்கான்னு ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு வளர்ந்த நாடு, அவங்களுக்கு வந்து இந்த அபிலிட்டி டு டூ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் இந்தியாவோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அதனால சொல்கிறேன். இப்போ இன்னொன்று என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் நான் வேலை பார்த்தப்போ ஒரு 100 பேர் ப்ராஸ்டேட் கேன்சரோட நம்ம கிளினிக் வந்தாங்கன்னா அதில் 80 பேர் குணப்படுத்துகிற ஸ்டேஜில் வந்தாங்க. இப்போ இந்தியாவில் எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் இதே ப்ராஸ்டேட் கேன்சரோட நம்ம கிளினிக் வந்தாங்கன்னா 80 பேர் பரவிய ஸ்டேஜில் வராங்க. அப்படின்னா முத்தி போயிருக்கு கேன்சர் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதே டாக்டர், இதே டெஸ்ட்டு, இதே மிஷின், இதே ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது இங்கே இருக்குது. இங்கே நான் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்குறேன். ஒன்று இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் மொடாலிட்டி இல்லை, ரெண்டாவது இந்த விழிப்புணர்ச்சி இல்லை, அவேர்னஸ் இல்லை. இது கண்டிப்பாக அவேர்னஸ் இல்லை. ஸோ அதுக்காக தான் குட்டிக்கண்ணன், ஜெம் டிவி இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சரை பற்றி அவேர்னஸ் மக்களுக்கு போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்தது அப்படின்னா தேர் அபிலிட்டி டு ஃபைட் த டிசீஸ் பெட்டர் ஆகிடும். ஸோ அப்போனா நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது இது சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்தலாம், அந்த சீக்கிரமாக வந்தால் அது வித்தின் மெடிசன் மூலமாகவும் இது பண்ணிக்கலான்றீங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ பல முறைகள் இருக்குது இதை வைத்தியம் பண்ணுறதுக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த ஸ்டேஜ், எந்த கிரேட், எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காங்க அப்படின்னா. ஸோ இப்போ இந்தியன் ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபவுண்டேஷன்லேருந்து நடத்திட்டுருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். அதில் வந்து எங்களோட முக்கியமான நோக்கம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ப்ராஸ்டேட்னா என்ன, ப்ராஸ்டேட் கேன்சர்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு
அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட மெயின் நோக்கமே இல்லை இந்தியன் ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபவுண்டேஷன். அந்த இதில் உண்மையில் இப்போ வந்து இந்தியாவில் இந்த அவேர்னஸ் வந்திருக்கா? இந்தியாவில் நிறைய விஷயத்தில் அவேர்னஸ் வந்திருக்கு. பட் நான் என்ன பார்க்குறேன்னா நிறைய மக்கள் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் என்ன ஜென்ரலாக இப்போ ப்ராஸ்டேட்டுக்கு மட்டும் போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லைன்னா, ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி முடிஞ்சதுன்னா மாஸ்ட்ரல் செக்கப்னு ஒன்று பண்ணிக்கணும். ஒரு நாள் நமக்காக டைம் ஒதுக்கி ஒரு மாஸ்ட்ரல் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா கேன்சரையும் எல்லா டைமும் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு ரீசனபிள் லிமிட் அதில் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுல பாசிபிலிட்டி. ஆனால் நீங்கள் சொல்ல சிம்டம்ஸ் எல்லாமே இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் நல்லா வளர்ந்த பிறகுதான் இதெல்லாம் தெரியுன்ட்டு ஒரு இது இருக்குது சார். ஒரு 25% மக்களுக்கு சிம்டமே இல்லாமல் ப்ராஸ்டேட் பரவிடும். அவங்களுக்கெல்லாம் இந்த PSA டெஸ்ட் வருஷம் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மற்றபடி சிம்டம் ஆரம்பிக்கும் போது இது ப்ராஸ்டேட் கேன்சர் நல்லா டெவலப் ஆன பிறகுதான் அந்த நீங்க சொன்ன சில பேருக்கு அடிக்கடி யூரின் போறது, யூரின் வர்ற மாதிரி ஒரு இதுக்கு சொட்டிங் இதெல்லாம் ஒரு ஒரு ரொம்ப ஃபோர்ஸா வராது இப்படிலாம் சொல்லுது. இது வந்து அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் டெவலப் ஆன பிறகுதானே இந்த இது வருதுன்றாங்க. சில பேருக்கு அர்லியராகவே சிம்டம் வரும். வரத்துக்கு முன்னாடி அதாவது நம்மளோட நோக்கம் என்ன, சிம்டம் இருக்கா அதில் கேன்சர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். சிம்டம் வந்தப்புறம் கூட நிறைய பேர் தள்ளி போட்டுடுறாங்க. இதை லேட்டாக போகிறது அப்படி பாடி ஹீட்டுனால அதே மாதிரி இது இருக்கு. அந்த முக்கியமான விஷயம் ஹீட்டு கிடையாது. ஹீட்டு நினச்சிக்கிட்டு விட்டுறாதீங்க. ரெண்டாவது வந்து யூரினில் ரத்தம் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போகணும். யூரின் போகிற பாதையில் சிறுநீர் பாதையில் ரத்தம் வந்தது அப்படின்னா எங்களோட பார்வையில் எங்கேருந்து வந்தது எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் ஸ்போம் வெளியே வரப்போ அதுலேயும் பிளட் வரும், அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் காரணம் தேடணும், எதனால் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்துட்டு அப்படி எல்லா அறிகுறிக்கும் கேன்சர் தான் காரணம் கிடையாது. பட் அறிகுறி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது தான் நியாயம். சார் சில பேர் இடுப்பு கீழே அது அந்த பெயின் கூட வரும்ன்றாங்க. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த யூரின் மாத்திரையில் இது இருக்குன்றாங்க. இப்போ கேன்சர் பரவிடுச்சு அப்படின்னா, இப்போ எலும்புக்கெல்லாம் போயிடுச்சுன்னா முதுகெலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து நம்மளால் யூரின் போக முடியலன்னா அடிவயிறு வலிக்க ஆரம்பிக்கும், முக்கி போக வேண்டியிருக்கோ, அடைச்சிட்டு இருக்கோ, இதெல்லாம் அடிவயிறு வலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது முத்தி போன பிறகு அடைக்கும் போது இல்லை, நீங்கள் அடிவயிறு அதெல்லாம் சொல்கிறது எலும்புக்கெல்லாம் அதை முத்தி போன பிறகு முத்தி போனதுன்னா பரவனதுன்னு அர்த்தம். ஹார்மோன் தான் இந்த கேன்சரை வளர வைக்குது. ஸோ அதான் இப்போது ஹார்மோன் டிபெண்ட் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து இப்போ விமென்னா பிரெஸ்ட் கேன்சர்லாம் ஹார்மோன் டிபெண்ட் கேன்சர். இதே ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் ஹார்மோன் டிபெண்ட் கேன்சர். ஸோ அதனால் இப்போது 1966 ஒருத்தருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க இதை கண்டுபிடிச்சதுக்கு. இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான் கேன்சரை வளர வைக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ டெஸ்டிஸை ரிமூவ் பண்ணிட்டா, அவர் டெஸ்டோஸ்டிரோன் பாடியில் குறைச்சிட்டோன்னா அப்போ கேன்சர் வளராது. இது 1960 இந்த வைத்தியம் இருக்குது. பட் இது மட்டும் பத்தாது, அதை தாண்டி பல வைத்தியங்கள் வந்துடுச்சு இப்போது. பட் இன்னும் கூட நம்ம பேஸ் வந்து அந்த 1966 வந்த 60 வந்த வைத்தியம் தான் இப்போ கூட பண்ணுறோம். இப்பயும் டெஸ்டோஸ்டிரோனை ரெடியூஸ் பண்ணுறோம். அதை பல முறையில் ரெடியூஸ் பண்ணி இந்த கேன்சரை வளராமல் பார்த்துக்கிறோம். ஸோ ஒருத்தர் 90 வயசில் வராரு கேன்சர் இருக்கவருக்குன்னு 10 வருஷம் டெஸ்டோஸ்டிரோனை குறைச்சோன்னா பத்தாதா? ஸோ அந்த மாதிரி நோக்கம், எண்ணம், நீங்கள் சொல்கிற மாதிரி மாத்திரை மருந்து கொடுத்தே இந்த கேன்சரை கண்ட்ரோலில் பல வருஷம் வச்சுக்க முடியும். பட் ஆல்சோ என்ன கேன்சர்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். என்ன லெவல், என்ன கிரேட், என்ன ஸ்டேஜ், அது தெரிஞ்சதுன்னா அப்போ நம்ம சொல்லிட முடியும். நல்லா இருக்க போகிறீங்க, ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க, இந்த மாத்திரை மருந்து மட்டும் சாப்பிடுங்க போதும். இதே ஹை ஸ்டேஜ் ஹை கிரேடுனா இது பத்தாது, உங்களுக்கு கீமோதெரப்பியும் தேவைப்படும். ஆர் குணப்படுத்துகிற ஸ்டேஜில் இருக்குது, சர்ஜரி பண்ணிக்கலாம், ப்ராஸ்டேட் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முக்கியமாக ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவரை கேட்டகரைஸ் பண்ணணும். எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன கிரேட் அவங்களது, லோ ரிஸ்க்கா, இன்டர்மீடியட் ரிஸ்க்கா, ஹை ரிஸ்க்கா. அது மட்டும் இல்லாத அவங்க வயசு என்ன. இப்போ 95 வயசில் ஹை ரிஸ்கில் வந்தாருன்னா பெருசாக ஒன்றும் பண்ணக்கூடாது. பட் அதே வந்து 35 40 வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணி சரி பண்ணுறது தான் நம்ம கோலாக இருக்கணும். ஸோ
ஆளை பொறுத்து வயசை பொறுத்து கேன்சரை பொறுத்து வைத்தியமாக டெய்லர் பண்ணுறோம். முன்னெல்லாம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டெய்லர்ட் ட்ரீட்மெண்ட், அவங்க கேன்சர் லோடுக்கும் அவங்க ஏஜுக்கும் அவங்க ஃப்ரெயிலிட்டிக்கும் பொறுத்து அந்த வைத்தியம் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது இந்த ப்ராஸ்டேட் கேன்சர். இதில் வீக்கன்ட்டு எதுவும் ஒன்று சொல்கிறாங்க, அது என்ன சார்? எதுங்க? ப்ராஸ்டேட் வீக்கம் ரெண்டு ஒன்று தானே? ஸோ ப்ராஸ்டேட்டுங்கிறது ஒரு சுரப்பி, அதில் 3 விதமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று வந்து ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன், ப்ராஸ்டடைட்டிஸ் அப்படின்னு. அது வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் வரும், அதாவது 20, 30, 40 அப்படின்னு தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ப்ராஸ்டேட் சுரப்பியோட வீக்கம், அது பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு பேர். அதுவும் தாரையை சுருக்கும். அது வந்து பெரும்பாலும் 50, 60, 70 அந்த வயசில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ப்ராஸ்டேட்டில் கேன்சரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3மே செப்பரேட் என்டிட்டிஸ், பட் 3மே சிமிலர் சிம்டம்ஸ் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் யூராலஜிஸ்ட் ஹேஸ் டு எதனால் வந்திருக்கு, என்ன வைத்தியம் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ உண்மையிலே இந்தியாவில் இருக்க ஒரு ஆண் மகனும் இந்த ப்ராஸ்டேட் டெஸ்ட், அதை சொல்கிறீங்க BSA எடுத்துட்டா நம்ம புடச்சிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கருத்து தான், அதை சொல்ல விரும்புகிறேன் தான். பட் ஆனால் PSA மட்டும் பத்தாது, விரல் வச்சு பார்த்து ப்ராஸ்டேட்டோட ஃபீலிங் பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு சதவீதம், ஒரு 20% ஆஃப் பீப்புளுக்கு PSA நார்மலாக இருந்து கூட கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு. அப்போனா நீங்களும் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த PSA இதுல இருந்து நார்மலா இருக்குன்ட்டு கண்டிப்பா. அதனால தான் PSA மட்டும் பத்தாது, விரல் வச்சும் பார்க்கணும். அப்போ பண்ணோன்னா இன்னொரு சதவீதத்துக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போனா விரல் வச்சு பார்த்துட்டே போயிட்டு அப்போனா PSA தேவையில்லாம போயிட்டு காம்பினேஷன் தான் குட்டிக்கண்ணன். ஸோ நிறைய பேருக்கு விரல், இப்போ ப்ராஸ்டேட்டில் நான் விரல் வச்சு பார்க்குறேன்னா, ப்ராஸ்டேட் வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி, என்னால் ஒரு பக்கம் தான் விரல் வச்சு பார்க்க முடியும், அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் அ காம்பினேஷன், டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், 2 டெஸ்ட்டும் பண்ணால் தான் உண்டு. இப்போ அதை தாண்டி MRI வந்துருக்கு. எல்லாருக்கும் MRI பண்ணிட்டு இருக்க முடியாது எங்களால். ஆமாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ரெண்டும் பண்ணி ஒரு 80-85% ஆஃப் பீப்புளுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். இன்னும் 15% ஆஃப் பீப்புளுக்கு லேட் ஸ்டேஜில் தான் தெரியும். டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது, பிளட் டெஸ்ட்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்டேஜ் லேட்டானால் தான் கண்டுபிடிச்சி. அது வந்து கடவுள் விட்டு வழி மட்டும் பண்ணுறதுக்கு. ஓகே சார். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் டெஸ்ட்டை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஒரு காம்பினேஷன் ஆஃப் டெஸ்ட் தான். இட்ஸ் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு டெஸ்ட் மட்டும் இல்லை. இப்போ கை வச்சு பார்க்கணும், PSA பண்ணணும், MRI பண்ணணும். அதுனா ஒரு அளவுக்கு நம்மளால் சொல்லிட முடியும். உங்களுக்கே டபாக்கி. ஆமாம் டபாய்க்கு தான். சரி சார், நீங்கள் உண்மையில் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கீங்க. மக்கள் விழிப்புணர்வு சார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ குட்டிக்கண்ணன்.